24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள். கொஞ்சம் தேவையில்லாம பின்னாடி இருந்தா சோரி மார்க்க கொஞ்சம் சம்பந்தம் இல்லாம பின்னாடி வர சொல்பேன். பின்னாடி வர சொல்லுப்பேன். தந்தி தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாள். ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் ஒரு சிறப்பானது உண்டு. அந்த வகையிலே நமது புராதனமான மதுரை மாநகரத்திலே சித்திரை திருவிழா என்பது உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு திருவிழா. 12 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த திருவிழாவிலே 10ஆம் நாளான இன்றைய தினம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை நேரலை வாயிலாக நாம் தரிசிக்க உள்ளோம். சாதாரணமாக ஒரு குடும்பத்திலே திருமணம் என்று சொன்னாலே அந்த குடும்பத்தினர்கள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவருமே குதூகலமாக இருப்பதை காண முடியும். இன்றைய தினம் மதுரை மாநகரமே குதூகலமாக காணப்படுகிறது. என்ன காரணம் என்று சொன்னால், அவர்களுக்கெல்லாம் அரசியாக விளங்கக்கூடிய அன்னை மீனாட்சிக்கு இன்றைய தினம் திருமணம் நடக்க உள்ளது. இந்த திருமணத்தை கண்டு தரிசிப்பதற்காகவும் அன்னையின் அருளை பெறுவதற்காகவும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மதுரை மாநகரத்திலே குவிந்திருக்கிறார்கள். மதுரை மாநகரத்திற்கு என்னவெல்லாம் சிறப்பு என்று பட்டியலிட்டால் அதில் முதலாக நாம் குறிப்பிடப்பட வேண்டியது அன்னை மீனாட்சி. அதன் பிறகுதான் மற்றவையெல்லாம் வரும். இந்த மீனாட்சியின் அரசாட்சிதான் இன்றையும் மதுரையிலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திருமணம் நடந்து முடிந்த பிறகு 4 மாத காலங்களுக்கு இந்த மதுரை மாநகரத்தை மீனாட்சி ஆள்வதாகவும், அதற்கடுத்த 8 மாதங்களை சுந்தரேஸ்வர பெருமான் அருள்வதாகவும் ஒரு வாக்கு உண்டு. அற்புதமான இந்த திருமண நிகழ்ச்சியை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அலங்கார ரூபிணியாக இருக்கக்கூடிய அன்னையையும் அற்புதமான நம் அப்பன் சுந்தரேஸ்வரரையும் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். ஒரு தெய்வீக திருமணத்தை தரிசிப்பது என்பது நமக்கெல்லாம் அளவற்ற புண்ணியத்தை கொடுக்க வல்லது. அதுபோல இந்த திருமண நிகழ்வை இன்றைய தினம் நாம் தரிசித்து வணங்கினால் நமது இல்லத்திலே திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு நல் வாய்ப்பாகவும், அவர்களுக்கு வெகு சுலபத்திலே திருமணமும் அன்னையின் அருளால் அரங்கேறும் என்றும் சொல்லப்படுகிறது. இதோ பக்தர்கள் கூட்டத்தையும் அந்த திருமண மேடையையும் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சித்திரை மாதம் என்று சொன்னாலே வெயில் நம் அத்தனை பேரையும் பிரமிக்க வைக்கும். இத்தகைய வெயில் இருந்தாலுமே, இந்த காலை நேரத்திலே வியர்வை அரும்பினாலுமே, இந்த அன்னையின் திருமணம் என்பது எங்களையெல்லாம் மகிழ்விக்க வந்த ஒரு வைபவம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நாமெல்லாம் பேறு பெற வேண்டும் என்பதற்காக மதுரை மற்றும் சுற்றிலும் இருக்கக்கூடிய பல ஊர்களில் இருந்தும் பக்தர்கள் குழுமியிருக்கிறார்கள். பொதுவாக நாம் ஒரு வழக்கத்தில் வைத்திருக்கிறோம். ஒரு திருமணம் ஆகிவிட்டால் ஒரு வீட்டிலே நாம் கேட்போம், உங்கள் வீட்டில் மதுரையா சிதம்பரமா என்று கேட்போம். மதுரை என்றால் அன்னையின் ஆட்சியையும், சிதம்பரம் என்றால் நடராஜர் ஆட்சியையும் குறிக்கக்கூடியது. ஒரு குடும்பத்திலே குடும்பத் தலைவியின் கை ஓங்கி இருக்கிறதா, குடும்பத் தலைவரின் கை ஓங்கி இருக்கிறதா என்பதற்காக மதுரையா சிதம்பரமா என்று கேட்கின்ற வழக்கம் உண்டு. இந்த மதுரையிலே என்றென்றும் அன்னை மீனாட்சியின் அருளாட்சிதான். இதோ இன்றைய தினம் 10ஆம் நாள் அந்த சித்திரை திருவிழா கொடியேற்றம் நடத்த பெற்று ஒவ்வொரு நாளுமே திருவிழாக்கள் காணப்பெற்று 8ஆம் நாள் பட்டாபிஷேகத்தையும் 9ஆம் நாள் திக்கு விஜயமும் பூர்த்தியாகி 10ஆம் நாள் இன்றைய தினம் திருக்கல்யாணத்தை நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம்.
இதோ மாலைகளுடன் இன்ன பிற மலர்களுடன் அழகாக காட்சி தரும் அந்த அன்னையை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த திருமணத்திற்கு தேவையான மலர்கள் அத்தனையும் எங்கிருந்து வருடா வருடம் வரவழைக்கப்படுகிறது தெரியுமா? பெங்களூர், ஊட்டி மற்றும் பல வெளிநாடுகளில் இருந்து இந்த அன்னையை அலங்கரிப்பதற்காக மலர்கள் வந்து சேர்கின்றனவாம். அந்த மலர்களை கொண்டு அலங்காரம் செய்து அன்னையை இன்றைய தினம் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த திருமண நிகழ்வை காண்பதற்காக கூடியிருக்கின்ற பக்தர்கள் அத்தனை பேருமே அவர்கள் இல்லத்திலே திருமணம் நடைபெற வேண்டி இன்றைய தினம் பிரார்த்தனையை இந்த வேளையிலே வைத்தால் அது நிறைவேறிவிடும். அதே போல அன்னையின் கழுத்தில் அந்த மாங்கல்யம் அரங்கேறுகிற போது இங்கே கூடியிருக்கின்றவர்களும் திருமாங்கல்யம் முடிந்து கொள்வார்கள். இது மதுரையின் சிறப்பு. இருபத்தி 4 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள்.